Hello friends, welcome to Pragalyas Food Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மரவள்ளி கிழங்குல எப்படி வந்து சிப்ஸ் வீட்லயே செய்யலாம் அப்படின்றது தான். அதுவே வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் அப்படினாவே நம்ம கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம். பட் இன்னைக்கு வந்து நம்ம அதை எப்படி வீட்ல செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்ணலாம்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த தோலை ஃபுல்லா நல்லா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கிழங்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்துட்டு இப்போ தோல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காம்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ஈஸியா உரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தி போட்டுக்கோங்க, ஏன்னா ஸ்கின் வந்துட்டு ரொம்ப திக்கா இருக்கும். அந்த கேப்ல கத்தியை விட்டு இப்படி உரிச்சிங்கன்னா ஈஸியா வரும். நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. நல்லா அழகா ரிமூவ் ஆகி வருது. பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்துட்டு நல்லா தோல் எடுத்த வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி இந்த வாழைக்காலாம் சீவரத்துக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, பீட்ரூட் வாழைக்காய் அதெல்லாம் சீவரத்துக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நம்ம இந்த கிழங்கையும் சீவி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் கிழங்கு சீவத்துக்குனே தனியாக கட்டை இருக்குது, அது வாங்கினீங்கன்னா இன்னும் வந்து ஸ்லைஸ் வந்து நல்லா தின்னா நல்லா அழகாக வரும். பட் இது வந்துட்டு கொஞ்சம் திக்காக வரும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு தின் லேயராக நல்லா ஸ்லைஸ் போட்டாச்சு. இதே மாதிரி ஃபுல் கிழங்கையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் கிழங்கையும் நல்லா ஸ்லைஸாக போட்டு சீவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மிளகாப்பொடி அதுக்கு கடைசியில் நம்ம தூவ வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம ஃபுல்லாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்த வாட்டி அதுக்கு வந்துட்டு நம்ம மிளகாப்பொடி உப்பு வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா நான் மிளகாப்பொடி வந்துட்டு வர மிளகாப்பொடி கடையில் வாங்கினது யூஸ் பண்ணாமல் வீட்லேயே வந்துட்டு மிளகா உப்பு போட்டு அரைச்சி எடுத்து போட போகிறேன். அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஒரு 5-6 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக வர வரலும் அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா மிக்சி வந்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஈரம் வந்துச்சுன்னா நம்ம உப்பு மிளகா போடுறதுனால வந்துட்டு பேஸ்ட் மாதிரி ஆகிடக்கூடாது. நல்லா பவுடர் மாதிரி இருந்தால் தான் நம்ம போட்டு தூவி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பையும் மிளகாவும் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி ஓரளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கிழங்கும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸாக போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம கிழங்கை வந்துட்டு இந்த ஸ்லைஸை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு வானல் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு இருக்கேன். தண்ணியெலாம் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆன வாட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றுங்க, ஏன்னா நம்ம பொரிச்சு எடுக்கணும் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்லைஸாக எடுத்து வச்சிருக்க கிழங்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக வர அளவுக்கு போடுங்க. அடுப்பு வந்துட்டு ரொம்ப ஹையில் வைக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும். அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். அப்படியே பொன்னிறமாக வர வரலும் லேசாக அப்படியே ஃப்ரை ஆகட்டும். பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க.
நம்ம அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாத்திரம் வந்து நல்லா ட்ரையாக ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. அதில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மிளகாய் பொடி வந்து தூவிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் அடுப்புலேருந்து நம்ம வானல்லேருந்து எடுத்த உடனே வந்துட்டு மிளகாய் பொடி போட்டிங்கன்னா அந்த சூட்லேயே போடுறப்போ நல்லா வந்துட்டு அது நல்லா ஒட்டும். அதனால தான் வந்துட்டு உடனே போடுறோம். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வடை சட்டியிலேருந்து எடுக்கிறப்போ நல்லா மிளகாய் பொடி அப்பயே தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெயோட சூட்டுக்கு நல்லா ஒட்டும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா தூக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிழங்கு சிப்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கடையில் விற்கிற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம திரும்பவும் வேற ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம்.